ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி மைக் ரேண்டம் ரெசிபீஸில் நம்ம பார்க்க போகிறது வந்து எல்லாருக்குமே ஒரு பிடிச்சமான ஸ்நாக் தான் பார்க்க போகிறோம். ஈவினிங் ஸ்நாக்ஸ் பொட்டேட்டோ சிப்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி வந்து அதுக்கு வந்து தேவையானது வந்து உருளைக்கிழங்கு 3/4 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிக்கணும். ஏன்னா உருளைக்கிழங்கு நிறைய மண் இருக்கிறதுனால நம்மளால சுத்தமாக வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து சுத்தமாக உருளைக்கிழங்கு வாஷ் பண்ணி வச்சாச்சு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, உருளைக்கிழங்கோட ஸ்கின் இருக்குது இல்லையா, அந்த தோலை வந்து நம்ம சீவி எடுக்க போகிறோம். அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். தோலோடையும் போடலாம், பட் மண் அதிகமாக இருக்கும். ஒரு சிலவங்களுக்கு வந்து தோல் பிடிக்கும், ஒரு சிலவங்களுக்கு அந்த ஸ்கின் இல்லாமல் தான் பிடிக்கும். ஸோ அதனால் வந்துட்டு இன்றைக்கி வந்து நான் தோல் வந்து சீவிக்கிறேன். பாருங்கள், எல்லா உருளைக்கிழங்கோட தோலையும் நம்ம வந்து சீவி எடுத்துடலாம். பாருங்கள், எல்லாம் சீவி எடுத்தாச்சு. இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்லைசர் எடுத்துகிட்டு அதில் வந்து நம்ம வந்து ஸ்லைஸ் பண்ணிக்க போகிறோம். எப்பயும் நம்ம வந்து பஜ்ஜிக்கு சீவோம் இல்லையா, அந்த மாதிரியே நம்ம வந்து சீவி எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ மெலிசாக வந்திருக்கு அப்படின்னு பாருங்கள். இந்த மாதிரி மெலிசாக நம்ம சீவி எடுத்துக்கணும். எல்லா உருளைக்கிழங்கையும் சீவிக்கலாம். பாருங்கள், எல்லாமே சீவியாச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம். ஏன்னா அதில் இருக்க ஸ்டார்ச் இருக்கும் இல்லையா உருளைக்கிழங்குல, அதனால ஒரு 2 வாட்டி வாஷ் பண்ணிட்டோம்னா அந்த வளவளப்பு இருக்காது. நல்லா சுத்தமாக 2 வாட்டி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு சிப்ஸ் செய்கிறது வந்து ரொம்ப ஈஸி. எல்லாருமே சுலபமாக செய்யலாம். உருளைக்கிழங்கு மட்டும் இருந்தால் போதும். நம்ம சீவி காய வச்சுட்டு லைட்டாக காய வச்சு எடுத்து பொரிச்சு எடுத்தோம்னா உருளைக்கிழங்கு சிப்ஸ் ரெடி. இதுக்கு நம்ம கடைக்கு போய் வாங்கணுன்ற அவசியம் இல்லை. ஒரு டைம் செஞ்சு நமக்கு நல்லா வந்துருச்சுன்னா நம்ம வந்து அடிக்கடி செஞ்சு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு தட்டை எடுத்து இந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா வந்து கலரணும் இல்லையா, அந்த ஈரத்தன்மை இருக்கும். அதனால வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக காய வச்சுக்கலாம். அப்போ தான் வந்துட்டு நல்லா முறுமுறுன்னு வரும். நான் வந்து இப்போ வெயிலில் காய வச்சுருக்கேன். ஒரு 15 மினிட்ஸ் காஞ்சா போதும். எல்லாமே வந்துட்டு இதாகிடும். ஃபேனில் கூட நம்ம வந்துட்டு காய வச்சுக்கலாம். ஃபேனில் காய வச்சு ஒரு 1/2 hour காய வச்சோம்னா பாருங்கள், அந்த தண்ணி இல்லாமல் இருக்கணும் உருளைக்கிழங்குல. அதுக்குன்னு ரொம்ப நேரம் காய வைக்கக்கூடாது. பாருங்கள், எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துடலாம். ரொம்ப நேரம் காய வச்சோம்னா வந்து தோல் வந்து சுருங்கிக்கும். அதுக்கப்புறம் நம்ம பொரிச்சு நல்லா வராது. ஸோ வந்து அந்த உருளைக்கிழங்குல வந்து இந்த ஈரத்தன்மை இருக்குது இல்லைங்களா, அந்த கழுவுன தண்ணி இல்லாமல் இருக்கணும். அவ்வளோதான். அது மட்டும் காஞ்சா போதும். மற்றபடி ரொம்ப காயணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப காஞ்சிச்சுன்னா நல்லா இருக்காது, கசப்பு தன்மை வந்துடும். அதே மாதிரியே உருளைக்கிழங்குல தண்ணி இருந்தாலும் வந்துட்டு நம்மளுக்கு வந்து வதவதன்னு இருக்கும். சிப்ஸ் வந்து பொறுன்னு வராது. அதனால் அதை வந்து நல்லா பார்த்து காய வைங்க. தண்ணி இல்லாமல் இருக்கணும். அவ்வளோ உருளைக்கிழங்கு எண்ணெயில் போட்டோடனே நல்லா பபிள்ஸ் வரும். எப்போ எடுக்கணும் அப்படின்னா, அந்த பபிள்ஸ் அடங்கினோடனே எடுக்கணும். ரொம்ப நேரம் நம்ம செவக்க விட்டாலும் வந்துட்டு அந்த கடையில் போகிற டேஸ்ட் வராது. ஒரு லைட்டாக அந்த கசப்பு தன்மை வந்த மாதிரி இருக்கும். ஸோ வந்து எண்ணெயில் போட்டுட்டு பபிள்ஸ் இறங்கினோடனே 2 பக்கம் திருப்பி போட்டு பபிள்ஸ் இறங்கினோடனே நீங்கள் வந்து எடுத்துருங்க. அப்போ தான் சூப்பராக இருக்கும். வீட்டில் காய வச்சோன்னா 15 மினிட்ஸ் போதும். நான் வந்து காய வச்சப்போ எனக்கு ஒரு 15 நிமிஷத்தில் காஞ்சிருச்சு. அதேமாதிரி ஃபேனில் ட்ரை பண்ணப்பையும் வந்துட்டு ஒரு 1/2 hour அதுலேயே நல்லாவே காஞ்சிருச்சு. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க தட்டில் அந்த உருளைக்கிழங்கு. அப்புறம் ஈஸியாக சீக்கிரம் காஞ்சிரும். பாருங்கள், நல்லா கிறிஸ்பியான உருளைக்கிழங்கு ரெடி. இப்போ வந்து சால்ட்டும் பெப்பரும் வந்து கொஞ்சம் தூவிக்கலாம். மிளகாத்தூள் கூட தூவிக்கலாம் வேணும்னா. எனக்கு வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக வேணும் அப்படின்றதுனால நான் பெப்பர் லைட்டாக சேர்த்து. இங்கே பாருங்கள் எவ்வளோ முறுமுறுன்னு வந்திருக்கு அப்படின்றது பாருங்கள். நான் உடச்சி காட்டுறேன். பாருங்கள், சால்ட்டும் பெப்பரும் இப்போ வந்து தூவி விட்டுக்கலாம். எல்லாத்துக்கும் பரவாயில்ல அப்படி தூவி விட்டுட்டு ஒரு கலக்குனிங்கன்னா எல்லாமே வந்து சிப்ஸில் எல்லா சிப்ஸ்க்கும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். பாருங்கள், ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. எல்லோரும் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். ஈஸியான ஸ்நாக்ஸ், ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சிடலாம். எல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சு அப்படின்றது எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது வந்துட்டு நம்ம ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சா ரொம்ப நாள் வரும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு டிஷ்ஷுடன் சந்திக்கிறேன். அன்டில் பை ஃப்ரம் நந்தினி. தேங்க்யூ.